கைஸ் வெல்கம் பேக் டு குர்கிராண்ட். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற செம இன்ட்ரெஸ்டிங்கான சிஎஸ்கே அப்டேட் வந்துட்டு ஒரு மிக்ஸ்டு எமோஷனான அப்டேட்டு தான். காசி சார் வந்துட்டு ரீசெண்டாக ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் என்ன பேசியிருந்தாருன்னா, டோனியோட ஃப்யூச்சரை பற்றி பேசியிருந்தார், சிஎஸ்கேயோட ட்ரான்சிஷன் ஃபேஸை பற்றி பேசியிருந்தார், அண்ட் ஈவன் WPL டீம் வாங்குறதோட பாசிபிலிட்டியை பற்றியும் பேசியிருந்தார். அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் RR vs SRH மேட்சோடைய ரிவ்யூ பார்க்கலாம். அந்த ரிவ்யூ பற்றி பேசுகிறோன்னா கண்டிப்பாக சூரியவன்ஷி பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக அந்த பையனை பற்றியும் பேசலாம். அண்ட் ஃபைனலி GT vs RRோட ப்ரெடிக்ஷனை நான் சொல்கிறேன். உங்களோட தாட்ஸை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு காசி சாரோட இன்டர்வியூ பற்றி பேசலாம். காசி சார் வந்துட்டு இந்த ரீசெண்ட் இன்டர்வியூவில் ஃப்ரான்ச்சைஸியோட ஃப்யூச்சரை பற்றி தான் நிறையா பேசியிருந்தார். அவருக்கு கிளியராக சொன்ன விஷயம் என்னதுன்னா, சிஎஸ்கே வந்துட்டு ஸ்லோலி டோனி எராலேருந்து ருத்ராஜோட கேப்டன்சி ஃபேஸுக்கு ட்ரான்சிஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். ஆனஸ்ட்டாக என்ன கேட்டிங்கன்னா, இது ஈஸியான ப்ராசஸே கிடையாது. பிகாஸ் டோனி வந்துட்டு ஒரு பிளேயர் கிடையாது சிஎஸ்கேக்கு, அவர் ஒரு ஐடென்டிட்டியாக இருந்திருக்காரு. ஆனால் காசி சார் கிளியராக என்ன சொன்னாருன்னா, ஆஸ் அ மேனேஜ்மெண்ட்டாகவும் சரி, சப்போர்ட் ஸ்டாஃபாகவும் சரி, எல்லோரும் ருத்ராஜை வந்துட்டு அந்த இதுக்கு பேக் பண்ணுறோம், இந்த ட்ரான்சிஷன் ஃபேஸுக்கு அவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னார், இந்த மாதிரி டோனியும் ஃப்ளெமிங்கும் வந்துட்டு ருத்ராஜை ஃபஸ்ட்லேருந்து கேப்டன்சி மெட்லராக பார்க்குற மாதிரி தான் சொன்னார். ஏன்னா 4 இயர்ஸாக வந்துட்டு ருத்ராஜை க்ரூம் பண்ணி அந்த ஒரு செட்டப்பில் வச்சு க்ரூம் பண்ணி அவரை ஒரு காமன் கம்போஸ்டான கேப்டனாக வந்துட்டு க்ரூம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 2024 வந்துட்டு ருத்ராஜ் கிட்ட கேப்டன்சி ஹேண்ட் ஓவர் பண்ணும்போதும் சரி, டோனி ஆன் ஃபீல்டில் உட்காந்து இருந்து ருத்ராஜை அவர் க்ரூம் பண்ணிட்டு தான் இருந்தார். ஃபீல்ட் செட்டப் பண்ணும்போதும் சரி, பவுலிங் ரொட்டேஷன்ஸ் கொடுக்கும்போதும் சரி, நீங்கள் வந்துட்டு டோனி ஃப்ரீக்வெண்ட்டாக ருத்ராஜ் கிட்ட பேசுகிறத பார்க்கலாம் 2024 அப்போது. 2025 அப்போவும் அது நடந்திருக்கலாம். பட் ஆனால் ஒரு 4 or 5 மேட்சஸில் வந்துட்டு ருத்ராஜ்க்கு இன்ஜுரி நடந்துச்சு அன்ஃபார்ச்சுனேட்டாக. ஸோ அதனால் அவர் ரூல்ட் அவுட் ஆகிட்டார். 2026 உங்களுக்கு தெரியும், டோனியே ரூல்ட் அவுட் ஆகிட்டார். நாட் ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு இல்லை, அவருக்கு ஃபிட்னஸ் இல்லாதனால அவர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ அதனால் அவர் ஃபீல்டெல்லாம் பார்க்க முடியல. ஸோ இந்த ட்ரான்சிஷன் ஃபேஸ் வந்துட்டு கஷ்டமாக இருந்தாலும், பட் ஆனால் வந்துட்டு ஃப்ரான்ச்சைசி அந்த ஒரு ட்ரான்சிஷன் ஃபேஸை பாசிட்டிவாக பார்க்குறாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லோரும் க்ரூம் ஆகிறாங்கன்னு. ஸோ நம்மளும் வந்துட்டு பாசிட்டிவாகவே ஃபேன்ஸும் நினப்போம். தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு WPL பற்றியும் பேசியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் டெஃபினட்டாக டீம் வாங்க ட்ரை பண்ணுவோம்னு சொல்லியிருந்தார். எக்ஸாக்ட் டைமிங் தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன் அந்த எக்ஸாக்ட் டைமிங் தெரியாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா, இந்த வருஷம் தான் மெகா ஆக்ஷனே நடந்தது. 2026க்கான இயருக்கு தான் மெகா ஆக்ஷன் நடந்தது. ஸோ இன்னும் ஒரு 2-3 சைக்கிள்ஸ் போகும் WPL. ஸோ அந்த சைக்கிள் அப்போ அவங்க வந்துட்டு புதுசாக டீம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டீம், அதாவது புதுசாக ஒரு டீம் ஆட் பண்ண மாட்டாங்க. அந்த டீமை எப்போ ஆட் பண்ணுறாங்களோ, நெக்ஸ்ட்டு மெகா ஆக்ஷன் வருதோ அந்த டைமில் ஒரு பிட்டிங் ப்ராசஸ் விடுவாங்க. அந்த டைமில் வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஓனர்ஷிப்க்கு ஒரு ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒரு WPL டீம் வாங்குறதுல. ஸோ நாங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சிஎஸ்கே ஃபேனாக இது ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ் தான். நெக்ஸ்ட்டு தான் நம்ம பெரிய டாப்பிக்கே பார்க்க போகிறோம். தலை அப்படின்ற ஒரு பெரிய டாபிக். காசி சார் என்ன சொன்னார்னா, டோனி வில் டிசைட் வெதர் ஈ வாண்ட்ஸ் டு பிளே ஆர் நாட். இஃப் ஹி கண்டினியூஸ், ஃப்ரான்ச்சைஸி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, டோனியோடைய டெசிஷன் தான் நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் காசி சார் மாதிரி ஒரு பெரிய ஆளே வந்துட்டு என்ன சொன்னார்னா, CSK always wants Dhoni inside the franchise in some major role, whatever he desires அப்படின்னாரு. டிசையர்ன்ற வார்த்தையை நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா டோனி என்ன கேட்டாலும் ஒரு ஃப்ரான்ச்சைஸியில் அவர் ஒரு மென்டாராக இருக்கலாம், கோச்சாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் ரோலாக இருக்கலாம், பிளேயராக இருக்கலாம், எனிதிங். அவர் வந்துட்டு டோனி என்ன டிசைர் பண்ணுறாரோ அதை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் நமக்கு தலையை பற்றி தெரியும். ஏன்னா ஒரு பிளேயராக அவர் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறாருன்னா அவர் எமோஷன் பேஸ் பண்ணிலாம் டெசிஷன் எடுக்க மாட்டார். மோஸ்ட்லி அவர் பாடி எப்படி சப்போர்ட் பண்ணுதோ அது தெரிஞ்சு தான் அவர் வந்துட்டு டெசிஷன் எடுப்பார். ஸோ அதை பற்றி நம்ம வந்துட்டு அவர் பிளேயராக கண்டினியூ பண்ணுவாரான்னு தெரியல. பட் ஆனால் காசி சார் கிளியராக சொல்லியிருக்காரு, அவர் வந்துட்டு ஒரு மென்டாராக இருந்தாலும் சரி, கோச்சாக இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் ரோலில் கேட்டிருந்தாலும் சரி, அவர் என்ன ரோல் டிசைர் பண்ணுறாரோ அதை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரியுது சிஎஸ்கே டோனியை வந்துட்டு எவ்வளோ அந்த ஒரு சிஎஸ்கேன்ற ஐடென்டிட்டி அவரை பார்க்குறாங்க அப்படின்னு. பட் ஆனால் எனக்கு ஒரு சிஎஸ்கே ஃபேனாக பர்சனலாக என்ன ஆசைன்னா, லாஸ்ட் டைம் சேப்பாக்கில் வந்துட்டு டோனி விக்கெட் கீப்பிங் பண்ணிவிட்டு க்ரௌட் ரோர் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணும்போது அந்த இன்னிங்ஸை பார்க்குறதே வந்துட்டு ஒரு லிட்ரல் எமோஷனாக தான் இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஃப்யூச்சரில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம RR vs SRH மேட்சோட ரிவ்யூ பார்ப்போம்.
ஹானஸ்ட்டா இந்த மேட்சை வந்துட்டு பார்க்கும்போது ஆர்ஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச்ன்றதை விட சூரியவஞ்சி அண்ட் ஆர்ச்சர் விசஸ் எஸ்ஆர்ஹெச் மாதிரி தான் இருந்தது. இந்த சைடு பேட்டிங்கில் பவர் பிளேயில் சூரியவஞ்சி மேட்ச் அங்கேயே பாதி க்ளோஸ் பண்ணிட்டாரு. இந்த சைடு ஆர்ச்சர் பவுலிங்கில் பவர் பிளேயில் பாதியை மேட்ச் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவ்வளோதான், இந்த பாதி அந்த பாதியும் செஞ்சு மொத்தமாகவே மேட்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு ஒரு பெருசாக ஃபைட் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலை. ஆனால் இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நீங்கள் சோஷியல் மீடியா ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷானையும் காவ்யா மேரனையும் போட்டு ட்ரோல் பண்ணி எடுக்கிறானுங்க எல்லா ஃபேன்ஸும். எல்லா ஃபேன்ஸும்னா உண்மையாகவே தான் நான் சொல்கிறேன். எம்ஐ ஃபேன்ஸும் ட்ரோல் பண்ணுறாங்க, ஆர்சிபி ஃபேன்ஸும் ட்ரோல் பண்ணுறாங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆப்வியஸாக ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு இஷான் கிஷான் பண்ண கெஸ்டர் சேப்பாக்கில் வந்துட்டு அது வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸை ரொம்ப ட்ரிகர் பண்ணிடுச்சு. இதில் எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் டேமேஜ் ஆனதே வந்துட்டு பெருசாக யாருமே பேசலை. ஏன்னா இஷான் கிஷானையும் காவ்யா மேரனையும் ஃபுல்லாக ட்ரோல் பண்ணுறதுலே வந்துட்டு எல்லோரும் இறங்கிட்டாங்க. ஸோ இதில் வந்துட்டு மெயினான ரீசன் வந்துட்டு சூரியவஞ்சி தான். அந்த பையன் வந்துட்டு ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் எலிமினேட்டர் மேட்ச்சில் வந்துட்டு இவ்வளோ பெரிய இன்னிங்ஸ், ஒரு 29 பால்ஸில் 97 இஸ் நாட் அ ஜோக். ஆனால் இந்த பையன் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் ஆடுறானான்னு கேட்டால் கிடையாது. அவன் ஆல்ரெடி வந்துட்டு ஏஷியா கப் ரைசிங் ஸ்டார் டோர்னமெண்ட்னு ஒன்று நடந்தது. அதில் இந்தியா ஏ டீம் மாதிரி ஒரு டீம் அமைச்சிருந்தாங்க. அதுலேயே அந்த பையன் ஒரு T20 மேட்ச்சில் 42 பால்ஸில் 144 ஸ்கோர் பண்ணுறான். அன்பிலீவபிளில். ஸோ அது மட்டும் கிடையாது, இதை விட ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்லேயும் அவன் ஆடியிருக்கான். அண்டர்-19 வேர்ல்டு கப்பில் ஆடியிருக்கான் 51 மேட்ச்சில். அதில் 80 பால்ஸில் 175 அடித்து அங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே மேட்சை க்ளோஸ் பண்ணிட்டான் அவன். ஸோ இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஸ்பாட்லைட் டேலண்ட் வந்துட்டு ரீசெண்டாக கிரிக்கெட்டில் வந்துட்டு சூரியவஞ்சி தான் இருக்கார். ஒரு ஃபியர்லெஸ் பேட்டிங், க்ளீன் ஸ்ட்ரைக்கிங், கான்ஃபிடென்ஸ் லெவல்லாம் வேறு லெவலில் எங்கேயோ இருக்குது அந்த பையனுக்கு. அந்த பையனுக்கு பயனா என்னன்னே தெரில. ஸோ கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட் தான் அவர். பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்படி அவர் வந்துட்டு க்ரூம் ஆகி இன்னும் ஒரு பெட்டரான பிளேயர் ஆகிறாருன்னு. நெக்ஸ்ட்டு ஜிடி விசஸ் ஆர்ஆர் ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். என்னை பொறுத்தவரையும் இந்த மேட்சும் ஒரு பேட்டிங் பேரடைஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் மேட்ச்சே கிரவுண்ட் பிஹேவியரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அது வந்து நல்லா பேட்டுக்கு வந்துச்சு. ஸோ ஆனால் எனக்கு வந்துட்டு எந்த டீமுக்கு எட்ஜு கொடுக்கணும்னு தோணுதுன்னா ஆர்ஆருக்கு தான் நான் எட்ஜு கொடுப்பேன். சிம்பிளான ரீசன், அவங்க ஆல்ரெடி அந்த கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகியிருக்காங்க. ஒரு மேட்ச் ஆடி ஆல்ரெடி அங்கே நல்லா செட்டில் ஆகிருக்காங்க. ப்ளஸ் எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு டீமை தோற்கடிச்சு ஒரு ஹியூஜ் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டில் வேறு இருக்காங்க. மொமெண்டம் கம்ப்ளீட்லி ஆர்ஆர் சைடு. ஏன்னா அந்த சைட்லேருந்து ஜிடி ஒரு ட்ராஷிங் வாங்கிட்டு ஆர்சிபி கிட்டேருந்து இங்கே வராங்க. ஆர்ஆர் இந்த மாதிரி ஒரு பெரிய வின்னை எஸ்ஆர்ஹெச்சுக்கு எடுத்துகிட்டு அந்த சைடு போகிறாங்க. ஸோ அங்கே பார்க்கும்போது ஆர்ஆருக்கு தான் எனக்கு தெரிஞ்சு எட்ஜு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட் என்னதுன்னா, ஆர்ஆர் வந்துட்டு முல்லன்பூரில் தோற்றதே கிடையாது. ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டரை தரும். ஆனால் என்ன கேட்டால் ஜிடி வின் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் என்னதுன்னா, அவங்க பவுலர் ஸ்டெப்அப் பண்ணணும். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே அவங்களோட பவுலர் ஸ்டெப்அப் பண்ணி பயங்கரமாக, என்னை கேட்டால் பெஸ்ட் பவுலிங் டீம் இன் திஸ் டோர்னமெண்ட் அப்படின்னு கேட்டால் அதை நான் ஜிடி தான் சொல்லுவேன். ஸோ எஸ்பெஷலாக அவங்க பவுலர்ஸ் வந்துட்டு செட்டப் பண்ணி நல்லா கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க பேட்டிங் ஆப்வியஸாக கில், சுதர்ஷன், பட்லரை பொறுத்து தான் அவங்க பில்டே பண்ணியிருக்காங்க. அவங்க கிளிக் ஆனால் மேபி ஜிடி வின் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் என்ன கேட்டால் இது வந்துட்டு ஆர்ஆர் கேமுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மக்களே, நம்ம வந்துட்டு இந்த ஃபுல் வீடியோவில் பார்த்துருப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டோனி ஷுட் ப்ளே ஒன் மோர் சீசனா, ஆர் இல்லாட்டி ஏதாவது மென்டார் ரோல் ஆர் மேனேஜ்மெண்ட் ரோல், கோச்சிங் ரோலுக்குள்ளே சிஎஸ்கேக்கு அவர் மூவ் ஆன் ஆகணுமா? சூரியவஞ்சி இன்னிங்ஸை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? ஜிடி விசஸ் ஆர்ஆரில் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிரிக்கெட்டுக்கு ஃபார் மோர் கிரிக்கெட் அப்டேட்ஸ். பாய்.